ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். ஸோ இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, இது கோல்டு ரிலேட்டடான வீடியோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். யார் யாரெல்லாம் பேங்க்கில் கோல்டு லோன் எடுத்திருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கோல்டு ஆஃபர்ஸ் பற்றின வீடியோ, கோல்டு சிட் ஸ்கீம் பற்றின வீடியோ, கோல்டு எப்படி பார்த்து வாங்கணும், டைமண்ட் எப்படி பார்த்து வாங்கணும், சில்வரில் முதலீடு பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், எங்கே சில்வர் வாங்குறப்ப நமக்கு எந்த மாதிரி சில்வர் வாங்குறப்ப லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சேனலில் இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி என்னோடய ஜுவல் கலெக்ஷனோட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குங்க. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய ஜுவல் கலெக்ஷன்ஸு, டைமண்ட் கலெக்ஷன் இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதிலே நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி வாங்குறப்ப நமக்கு லாங் லைஃப் வரும், பேங்கிள்ஸு, ஸ்டட்டு அந்த மாதிரிலாம் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற ஜுவல்ஸ் சரவணா எலைட்டில் 2018-19 வாங்கினதுங்க. இந்த ஜுவல்ஸை இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்த் ஒரு ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஹவுசிங் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டே போகுது. நம்பர் ஆஃப் இயர்ஸு, இஎம்ஐ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு எல்ஐசியில் எடுத்திருந்தது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும், அது ரொம்ப ஒரு மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ நகையை ப்ளச் பண்ணணும், இல்லைன்னா விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4.5 lakhs 5 lakhs கிட்ட எனக்கு ஜுவல் லோன் இருக்குது. ஸோ அது போக இது இப்போ நான் ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணணுன்னா நான் திரும்ப ஒரு லோன் எடுக்கணும், கோல்டு லோனு. ஸோ அப்போ நம்ம விற்றுடலாமா அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் நிறைய நிறையா பட்ஜெட் பிளானிங்லாம் பண்ணி, இல்லை நம்ம அடமானமே வைப்போம், எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் லோனை திருப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம லோனை திருப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போன மார்ச் மந்த் இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் அடமானத்துக்கு தாங்க வச்சிட்டேன். கோல்டு லோன் வெர்சஸ் கோல்டு சிட், இது ஏன் இந்த டாபிக் கொடுத்துருக்கேங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவோட முடிவிலே கண்டிப்பாக தெரியுங்க. ஹவுசிங் லோன் கிட்டத்தட்ட 7.5 லட்ச ரூபா பிரின்சிபல் காமிச்சது. 2029 தான் அந்த ஹவுசிங் லோன் முடிகிற மாதிரி இருந்ததுங்க. கோல்டு லோன் ஒரு 4.5 லட்ச ரூபா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 லட்ச ரூபா எனக்கு கடன் இருந்ததுங்க. ஸோ இந்த ஹவுசிங் லோனில் என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணால் நம்ம வேகமாக கடன் அடைக்கலாம்னு சொல்லிலாம் வீடியோ போட்டிருக்கேங்க. மெயினாக எல்ஐசியில் லோன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், நான் மேலே லிங்க் தாரேங்க. ஸோ இந்த ஹவுசிங் லோன் ஆஸ் ஆஃப் மார்ச் 2025 படி எனக்கு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருந்ததுங்க. மாதம் ஒரு 16,000 சில்லரை இஎம்ஐ கட்டிட்டு வருவேன். ஸோ இன்னும் ஒரு 54 months கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது. கிட்டத்தட்ட நம்ம வட்டியோடு சேர்த்து ஒரு 9 லட்சம் கட்டுற மாதிரி இருக்குது. ஆனாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்யூச்சரில் கூடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த வட்டி விகிதம் இந்த 9 லட்சங்கிறது 10 லட்சமாக கூட மாறலாம். அந்த 2029 இஎம்ஐ கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது 2030 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் நமக்கு. ஆக்சுவலாக இந்த ஹவுசிங் லோன் எடுக்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.85 இருந்ததுங்க. நான் ஒரு 14 lakhs எடுத்திருந்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இஎம்ஐ போடுறப்ப எனக்கு ஒரு 5.5 லட்சம் நான் வட்டி கட்டுற மாதிரி இருந்தது உங்களுக்கு. ஸோ ஓகே, இது ஒரு 16,000 கட்டிட்டு வந்தால் ஒரு 10 yearsல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்தது. ஓகே, இது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு மீதி கொஞ்சம் ஜுவல்லையும் ப்ளச் பண்ணியிருந்தோம். அப்போ இது ஸ்மூத்தாக தாங்க போய்கிட்டே இருந்தது. ஒரு 3 years கழித்து சடனாக பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6.85 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்து 9.15 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக மாறிடுச்சுங்க. ஸோ எனக்கு ட்ரெமாண்டஸாக கிட்டத்தட்ட ஒரு 12-13 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இந்த மிடில் கொஞ்சம் பார்ஷியல் பேமெண்ட் கட்டி அதை கொஞ்சம் குறைச்சி விட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க அந்த எல்ஐசியில் உள்ள ஹவுசிங் லோன் எடுக்கிறப்ப. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ 2 போட்டிருக்கேன் நான். அது வேணும் அப்படின்னா லிங்க் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஹவுசிங் லோன் யாராவது எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக உங்களோட லோனை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதில். ஸோ எவ்வளோ தான் லோன் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸ்க்கு, இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் நிறையா சேவிங்ஸும் பிளான் பண்ணிக்கிட்டே தாங்க வருவேன். ஸோ அந்த மாதிரி பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு 2,500 rupees ஒரு 5 years சேவிங் ஸ்கீமாக நான் போட்டுட்டு வந்திருந்தேன்.
கிட்டத்தட்ட 3 வருஷம் கட்டி முடிச்சிருந்தேன். ஒரு 1,80,000 கட்டியிருந்தேங்க. இந்த ஹவுசிங் லோன் வந்து ரொம்ப மன உளைச்சலா இருந்ததுனால, அத வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. 3 வருஷம் முடிஞ்சதும். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1,80,000 ப்ளஸ் கொஞ்சம் வட்டி எல்லாமே வந்திருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5,00,000 ரூபாய்க்கு கோல்டு லோனு, அதுக்கப்புறம் மீதி இருந்த சேவிங்ஸு, எப்பயுமே ஆனுவல் லீவில் டூர் போகிறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டேங்க நானு. ஸோ இப்போ வந்து ஒரு 9,50,000க்கு எனக்கு வந்து ஒரு கோல்டு லோன் இருக்குங்க. இந்த 9,50,000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 5,00,000 வந்து ஹஸ்பண்ட் பேர்லயும், ஒரு 4,50,000 வந்து என்னோட பேர்லயும் நாங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்க. ஸோ இதில வந்து மார்ச் மந்த் வச்சிருந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 5,00,000 வந்து ஒரு 2,00,000 ரூபாயும், 3,00,000 அப்படின்னு சொல்லி 2ஆ தான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாரி இந்த 4,50,000த்தையும் ஒரு 2,65,000, 1,85,000 அப்படின்னு சொல்லி 2ஆ தான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் நானு. இது வந்து ஒரு 9.75% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மார்ச் மந்த் எடுத்தது. அதுவே மே மந்த் எடுக்கும்போதுல பார்த்தீங்கன்னா 10.40% அப்படின்னு சொல்லி இது 2மே வேற பேங்க்ல தாங்க நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஜுவல் லோன் 2மே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் கோல்ட் லோனுக்கு வந்து வட்டி மட்டுமே எவ்வளோ போகும் அப்படின்னா, அந்த பென்சில்ட்ட எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ₹48,750 வந்து அந்த மார்ச் மந்த் எடுத்ததுக்கு 1 இயருக்கு நான் பே பண்ண வேண்டியது. அதே மாரி கீழ 47,000ன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு 4,50,000 எடுத்ததுக்கு 1 இயருக்கு நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நான் வட்டி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 96,000 கட்ட வேண்டியது இருக்கு. அப்போ மந்த்லின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ₹8,000 நான் வந்து கட்ட வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹவுசிங் லோன் இருக்கிறப்ப கோல்ட் லோனுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, மந்த்லி வந்து ஒரு 18,000 கிட்ட கண்டிப்பாக மாதம் மாதம் எப்படியாவது நான் கட்டிடுவேங்க. அசல் வந்து கண்டிப்பாக ஒரு 10,000மாவது மினிமம் கட்டிடுவேன். அது போக அந்த வட்டி வந்து சாலிடாக கட்டிட்டு தான் வந்தேன் நான். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ₹10,000 எப்பயுமே நான் அசல் கட்டுவேன்னு சொன்னேன்ல, அந்த ₹10,000 ப்ளஸ் இந்த ஹவுசிங் லோன் க்ளோஸ் ஆனதுனால அதோடைய ₹16,000 இஎம்ஐ. ஸோ 2யும் சேர்த்தா ஒரு ₹26,000 உங்களுக்கு. இது போக ஒரு ₹18,000 கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. மொத்தம் ₹44,000 டோட்டலாக நான் வந்து இந்த கோல்ட் லோனுக்கு வந்து கட்டிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எப்படி அந்த 18,000 நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்ரீகுமரனில் நான் போட்டது முடிஞ்சிருச்சுங்க. ₹10,000 சிட்டு. ஸோ நான் சிட்டு போடுறத நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஏஆர்சி காமாட்சிலையும் ஒரு ₹3,000க்கு சிட்டு கட்டிட்டு வந்தேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக அம்மனுக்கு தாலி வாங்குறப்ப இந்த மந்த்துக்கான சிட்டு அமௌண்ட் வந்து ஒரு ₹10,000 ஜூலைக்குன்னு நினச்சி எடுத்து அதையும் சேர்த்து போட்டு வாங்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே உள்ள சிட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட ₹13,000 நான் சிட்டு அமௌண்ட் வந்து கட்டுறத நிப்பாட்டியிருக்கேன். ஸோ அந்த 13 அது போக பிள்ளைகளோட காலேஜ் ஃபீஸுக்குன்னு சொல்லி ஒரு ₹5,000 போட்டு வந்ததை நிப்பாட்டினேன் பார்த்தீங்களா? ஸோ அதையும் இதோடு சேர்த்துக்கிட்டேங்க நான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹18,000 அதன் மூலமாக நம்ம சேமிக்கிறப்ப மந்த்லி வந்து ஒரு ₹44,000 வந்து நான் வந்து நகைக்குனே கட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் இப்போ வந்து 44,000 வந்து மந்த்லி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மந்த்தாக வந்து நானும் ட்ரை பண்ணுறேங்க. என்னால் இந்த 44,000 எடுத்து வைக்கவே முடிய மாட்டேது. ஏன்னா லாஸ்ட் மந்த்து சிட்டு முடிகிறப்ப நம்ம வந்து சேர்ந்துருக்க கிராம்ஸை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 கிராம்ஸ் சேர்த்து தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது போக பீமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் வேறு ஒரு ₹25,000க்கு ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேங்க. ஸோ இந்த 2யும் சமாளிக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு ₹4,000 வந்து தனியாக தூக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது பிள்ளைங்க ஃபீஸ் அமௌண்ட்லேருந்து கை வச்ச மாதிரி கை வச்சிட்டேன். ஸோ அதனால் மந்த்லி வந்து 44,000 இல்லாமல் ஒரு ₹4,000 எடுத்து ஒரு ஆர்டியாக போட்டுட்டேங்க நான் ஆல்ரெடி. ஸோ என்னோடய கையில் இப்போ வர்றது வந்து ஒரு 40,000. இந்த 40,000 வச்சு நான் எப்படி 1 இயரில் எவ்வளோ நகையை திருப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்கிறத அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹8,000ங்க. இந்த ₹8,000 வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன்னா, ₹2,00,000 எடுத்த லோனுக்கு வந்து 2,000மும், ₹3,00,000 எடுத்த லோனுக்கு 3,000மும், அதே மாதிரி நான் வந்து என்னோட பேரில் எடுத்த 2 லோனில் ₹2,65,000 உள்ள லோனுக்கு வந்து மந்த்லி 3,000மும் அப்படின்னு சொல்லி ஒரு ₹8,000 அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி வட்டிக்கு மட்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டு வரேங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ₹1,85,000 உள்ள இந்த நகையை இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே நான் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கு இப்போ ப்ரிப்பரேஷனாக என்னெல்லாம் பண்ணியிருந்தேன், இப்போ எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன், இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இந்த 1,80,000 உள்ள நகைக்கு வந்து ஜூன் மந்த் ஒரு 25,000 பே பண்ணியிருக்கேன். ஜூலை மந்த் ஒரு 30,500 பே பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 1,30,000 இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக காமிக்குது எனக்கு. ஸோ அடுத்து ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் ஒரு 30,000 வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேங்க. மாதம் பிறந்து ஒரு 2ஆந்தேதி 3ஆந்தேதி எடுக்கிற மாதிரியே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஆட்டோ டெபிட் ஆயிரும் அது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 4 மாதம் போகிறப்போ 1,20,000 வரும். அது போக அந்த மந்த் எண்டில் நம்மக்கிட்ட எங்கேயாவது மிச்சம் இருக்குது, ஏதாவது அக்கௌண்ட்டில் கிடக்கு அப்படின்னா ஒரு 2,500 நம்ம வந்து போட்டோன்னா 1,30,000 கண்டிப்பாக இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாங்க. முடிச்சு அந்த டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக அந்த செட் ஆஃப் ஜுவல்ஸை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 6,000 வட்டி வரும். ஸோ அதை வந்து சமாளித்து நம்ம வந்து நவம்பர் மந்த்தே இந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. ஸோ இந்த அசல் கட்டிகிட்டே வர்றப்பே அந்த 8,000 வட்டியும் வந்து கட்டிட்டு வரணும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 40,500. ஸோ நான் 44,000 எடுத்து வச்சுருந்தேன். அதில் 4,000 வந்து குழந்தைங்க ஃபீஸுக்குன்னு சொல்லி தூக்கி வச்சிட்டேங்க. ஸோ அது ஒரு ஆடியாக போய்கிட்டு இருக்குது. ஸோ மீதி இந்த 40,000 வச்சு நான் கண்டிப்பாக இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த நகையை திருப்பினதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் நவம்பர் மந்த் திருப்பினதும் நான் சொல்கிறேன். சொல்லி அடுத்த செட்டு எந்த நகையை நம்ம திருப்புறது, அடுத்த 6 மாதத்துக்குள்ளே என்ன டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக பார்க்கலாங்க. இப்போ அப்போனா நீங்கள் கோல்டு சிட்டுலாம் போடலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு சிட்டு போடாமல் இருக்கிற மாட்டேங்க நான் எப்பயுமே. எவ்வளோ கடன் இருந்தாலும் கோல்டு சிட்டு வந்து நான் நிப்பாட்டினதே கிடையாது. பட் இப்போ டெம்ப்ரவரியாக டிஜிகோல்டை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு தாங்க வரேன் நான். தங்கமயில் டிஜிகோல்டு, போத்தீஸ் டிஜிகோல்டு, அப்புறம் மகாலட்சுமி டிஜிகோல்டுன்னு சொல்லி ஒரு 3 விதமான டிஜிகோல்டு, ஏஆர்சி 4 விதமான டிஜிகோல்டு கையில் வச்சுருக்கேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து மந்த்லி சிட்டா போடலை. பட் டிஜிகோல்டில் அப்பப்போக்கி ஒரு பர்டிகுலர் பர்சனோட டியூஷன் ஃபீஸை எடுத்து டிஜிகோல்டில் போட்டுருவேன் நான். ஸோ என்கிட்ட வந்து சேவிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் சேவிங்ஸுலேருந்து இப்போ கடனை அடைக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலமையில இருக்கோங்க நம்ம. ஏன்னா இப்போ நம்ம பேங்க்கில் அடமானம் வச்சுருக்க நகையோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து ஒரு 6,000 ரேஞ்சில் தான் நான் இதை வந்து அடமானம் வச்சுருக்கேன் ஒரு கிராமு. ஆனால் தங்கம் வெளியே இப்போ விற்கிற கிராம் ரேட் என்ன அப்படின்னா 9,200. அப்போ நமக்கு 6,000 தங்கம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம அதை எவ்வளோ வேகமாக நம்ம சேர்க்கணும் அந்த தங்கத்தை. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக பேங்க்கில் உள்ள நகையை எல்லாருமே திருப்ப பார்ப்போங்க. ஏன்னா இப்போ பேங்க்கில் இருக்க சூழ்நிலையும் மாறிக்கிட்டே வருதுங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி ஒரு நகையை எடுத்து அதை கொண்டு போய் ஒரு அவசரத்துக்கு பேங்க்கில் வச்சு அதை வந்து தொலைக்க நான் விரும்பலை. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து தங்கம் சேமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம தங்க நகையை பாதுகாத்து ஏற்கனவே சேமித்ததை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேங்க நான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு 4 மந்த்ஸில் நான் ஒரு நகையை திருப்பணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை திருப்பினதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் என்ன அப்படிங்கிறத நவம்பர் மந்த்து ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ என்னோடய சேவிங்ஸ் எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி இதில் சேவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எதிலெல்லாம் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது கண்டிப்பாக நான் வந்து இந்த வரலட்சுமி பூஜை முடிஞ்சிடட்டுங்க. முடிஞ்சதும் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் வந்து நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.